அலோபதி என்ற ஆங்கில மருத்துவம் கோலோச்சியும் இன்னும் பாரம்பரிய நாட்டு மருத்துவத்திற்கான மவுசு கிராம பகுதிகளில் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. இதனை மெய்ப்பிக்கும் வகையில் வழக்கத்தில் காணாமல் போன மூலிகை செடிகளை மீட்டெடுத்து பண்ணை தோட்டத்தில் பராமரித்து வருகிறார் சேலத்தை சேர்ந்த விவசாயி. மேலும் இவர் சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு பயன் தரும் வகையில் மூலிகைகளின் மகத்துவத்தையும் விளக்கி வருகின்றார். இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். இவர்தான் பெரியண்ணன். பேச்சிலும் மூச்சிலும் மூலிகை வாசம் தூக்கலாக வீசும் இவர் சேலம் மாவட்டம் பாகல்பட்டியைச் சேர்ந்தவர். தனது விவசாய வயல் முழுக்க இயற்கை முறையில் மூலிகைகளை பயிரிட்டு பாதுகாத்தும் வருகிறார். 15 வருஷம் ஆகுது காட்டுக்கு செயற்கை உரங்கள் போட்டு மருந்து அடித்து முற்றிலும் இயற்கையில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சில காரணங்களால் இந்த வைத்தியம் பண்ணி மாஞ்சு போச்சு, காசு கொடுக்க முடியல. அதனால் இயற்கை வைத்தியம் பண்ணுன்னா என்னென்னா, எங்கள் காலத்தில் நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது தாத்தா பாட்டியெல்லாம் ஒரு தலையை கொண்டு வந்து கொடுப்பாங்க. சளி, காய்ச்சல், இருமல் எல்லாம் போயிடும். அது கஷாயம் வச்சு கொடுப்பாங்க. இதை ஏன் நாம் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னும் ஒரு சின்ன யோசனை வந்தது. வெறிநாய் கடிக்கு கரு ஊமத்தை, வயிற்று வலிக்கு வெண்கொழிஞ்சி, சளிக்கு நறுவிலி, மாட்டு நோய்களுக்கு நரி மிரட்டி, பக்க விளைவில்லாத மூலிகை, சர்க்கரை நோய்க்கு வெள்ளை நாவல் என தான் விவசாய நிலத்தில் வகை வகையாய் பக்க விளைவுகள் இல்லாமல் நோய்கள் தீர்க்கும் மூலிகை வகைகளை தன் கண் போல பார்த்து வளர்க்கிறார் பெரியண்ணன். மக்களுக்கு இப்போ எல்லாமே இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பல்லு வலின்னு வருவாங்க, அவங்களுக்கு கொடுத்தா குணம் ஆயிடுது. அதே மாதிரி காய்ச்சலுக்கு வர்றாங்க, தலைவலிக்கு வர்றாங்க. என்னென்ன வியாதி, சிறிய வியாதிகளுக்கெல்லாம் போய் டாக்டரை பார்த்துக்கிட்டு அதுக்கு காசு கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே வந்துட்டு ஏதோ 2 தலையை பொறிச்சு சாப்பிட்டு போயிடுறாங்க. நோயற்ற வாழ்வு வாழ உதவும் அரிய மூலிகைகளை வளர்ப்பதில் அதிக ஆர்வம் கொண்ட பெரியண்ணனின் முயற்சியை பாராட்டுகின்றனர் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள். நாங்கள் ஏதோ குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனா, காய்ச்சல், தலைவலி, நெஞ்சு வலி, சொத்தப்பல் வலி ஏதாவது இருந்துச்சுங்களாக்கா இங்கே வந்து தோட்டத்தில் வந்து கேட்போம். பெரியசாமன காட்டு தோட்டம் கவுண்டர் வீட்டில் கேட்போங்க. இதுக்கு வைத்தியம் தலை மருந்து கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டா குணம் ஆகிடுது. அதனால் நாங்கள் ஓமுறை எதுக்கும் ஆஸ்பத்திரி குழந்தைய எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை. ஆங்கில மருத்துவம் எவ்வளவுதான் இந்த உலகை ஆக்கிரமித்திருந்தாலும் மூலிகை மருத்துவத்தை முன்னிறுத்த துடிக்கும் பெரியண்ணனின் வாழ்க்கை அவர் வளர்க்கும் மூலிகைகளைப் போலவே எளிமையும் மதிப்பும் நிறைந்ததுமாகவே உள்ளது. ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.